நான் இந்து மதத்தை சேர்ந்தவா. நான் ஆண்டவன்கிட்ட நான் வந்து தொழுது இது பண்ணுறதுக்கு இந்துவாக இருக்கணுமா முஸ்லீமாக இருக்கணுமா, நான் எப்படி ஆண்டவன்கிட்ட எதாக இருந்தாலும் கேட்க பிடிக்கும் வணங்குறதுக்கு நான் எப்படி செய்யணும்? அதாவது கடவுள்கிட்ட வேண்டுவதாக இருந்தால் எப்படி வேண்டுவது? அப்போ நாங்கள் இந்துவாக இருக்கிறோம், இந்துவாக இருக்கிறாளுக்கு முஸ்லீம் கடவுள்கிட்ட எப்படி வேண்டுவது, முஸ்லீமாக இருக்கிறாள் இந்து கடவுள்கிட்ட எப்படி வேண்டுவது என்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை அவங்க கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம்ல, அது நிஜமாக கடவுளாக இருக்கணும். கடவுளாக இல்லாத ஒன்றுகிட்ட நீங்கள் வேண்டிங்கன்னு வைங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நிஜமான கடவுள் யாராக இருக்கணும், பேர் என்னென்னலாம் பார்க்க வேண்டியதில்லை. யாராக இருக்க வேண்டும் என்றால், அவர் இந்த அகில உலகத்தை படைச்சாரா, நம்ம அவரை படைச்சோமா என்று பார்க்க வேண்டும். யார் இந்த அகில உலகத்தை படைத்தானோ அவனை மனசில் நினைத்து கொண்டு, சூப்பர் பவராக இருக்கிறான் இல்லையா, இந்த அண்ட சராசரங்கள்லாம் யார் படைத்தானோ அவனை மனதில் வைத்து கொண்டு அவனிடத்தில் வேண்டினால்தான் அவர் அந்த கடவுளுடைய கருணை கிடைக்கும். நம்மளாக வந்துக்கிட்டு ஒரு பொருளை கடவுள் நம்மளாக நினைத்து கொண்டு கடவுளே என்று நம்ம கேட்டோம்னு சொன்னால் அது நம்ம உண்டாக்கின பொருள். இந்த மைக்கை நான் கடவுள் நினைத்து கொண்டு கடவுளே நீ தான் எனக்கு உதவி செய்யணும் என்று கேட்டால், நம்ம கடவுள் நம்பிக்கையில் தப்பு செஞ்சதுனால அது கடவுள்கிட்ட கேட்டதாக ஆகாது. ஒரு முதலமைச்சர்கிட்ட கேட்குறாருன்னா முதலமைச்சர்னா யார் என்ற அந்தஸ்தை மனதில் வைத்து கொண்டு அவர்கிட்ட போய் கேட்கணும். ஒரு முதலமைச்சரை கேட்பார் நினைத்து கொண்டு இங்கே ஒரு பியூனை கூப்பிட்டு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்போமா? கேட்க மாட்டோம், அந்த இடத்துல வைக்க மாட்டோம். அதனால் நீங்கள் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், கடவுள்னா யார், யாரை கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க, கடவுளுக்கு என்ன மாதிரி தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிற ஒரு கடவுளா, சாப்பிட்ற ஒரு கடவுளா, தூங்குற ஒரு கடவுளா, பலவீனம் உள்ள ஒரு கடவுளா, இப்படி எல்லாம் இருக்குமேனால் அதை கழிச்சிட்டு உங்கள் மனசில் என்ன செய்யுங்க, கடவுளுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுட்டு போங்க. கடவுள்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாரு, அவருக்கு மனசில் கேட்டால் கூட அவருக்கு தெரியும், அவர் எந்த மாதிரி கோரிக்கை வைத்தாலும் அவர் அறிந்து கொள்வார், அவர் நிறைவேற்ற ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், கடவுள்கிட்ட கேட்கணும். அப்போ முஸ்லீமாக இருந்து கொண்டே அவன் எங்கள் சமுதாயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, முஸ்லீம் என்று இருக்கிறார்கள். இவங்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தர்காவில் போய் கேட்குறாங்க. தர்காண்டா என்ன? ஒரு மனிதரை அடக்கம் செய்த இடம். தர்காண்டா என்னது? நாகூர் தர்காங்கிறாங்கல்ல, அது கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு மனிதர் வாழ்ந்திருப்பார், நல்லவர்னு பேர் எடுத்திருப்பார், அவர் செத்த உடனே அவரை போட்டு புதைச்சி வச்சுவிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நாகூர் ஆண்டவர்னு கேட்டால் கோரிக்கை நிறைவேறுமா? அவர் மனிதன், அவர் இறந்து போயிட்டார், அடக்கம் பண்ணியாச்சு. நீங்கள் தப்பாக கடவுள்னு நினைக்கிறீங்க. எங்கள் சமுதாயத்தில் உள்ளவர்களே நாகூர் ஆண்டவரை அந்த ஆண்டவரைன்னு என்ன செய்கிறாங்க, ஏர்வாடி ஆண்டவரை நினைக்கிறார்கள். ஆனால் அவங்க கடவுளை நினைத்து கொண்டு வேண்டினால் அது கடவுள்கிட்ட வேண்டியது ஆகுமாண்டு ஆகாதீங்க. அவர் கடவுள் இல்லை, அவர் ஒரு மனிதர், வாழ்ந்தார், இறந்தார், அடக்கம் பண்ணார், முடிஞ்சு வச்சு கதை. அப்போ அந்த நாகூர் ஆண்டவர் என்பவரை யார் படைத்தானோ அந்த ஏக இறைவனை வணங்கணும். அப்போ முஸ்லீமாக இருந்தால் கூட அந்த ஏக இறைவனை வணங்கினா தான் கடவுளுடைய கருணை கிடைக்கும். யாராக இருந்தாலும் அகில உலகத்தையும் படைத்த சூப்பர் பவரை கடவுள் என்று மனசில் வைத்து கொண்டோமையானால் நம்மளை கடவுள் பேரை சொல்லி யார் ஏமாற்ற முடியாது. அதுதான் இஸ்லாமிக் கோட்பாடு. வணக்கம்ங்க. இறைவனுடைய திருப்பெயரால் கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேங்க. என் பேர் முருகேசன்ட்டுங்க. இப்போ திருக்குரானை வந்துங்க, அல்லாஹ் அருளியது நபிகள் நாயகத்துக்கு தான், அவர் மூலமாக தான் உலகத்துக்கு வந்ததுங்கிறது நான் அறிந்த வரலாறுங்க. அதில் கை வைப்பதற்கோ அதை பிராக்கெட் பண்ணுவதற்கோ யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது நான் கண்ட வரலாறுங்க. நீங்கள் இப்போ வரப்போ ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்க, நான் வந்த கேள்வியும் தான், அல்லாஹ் ஒருவன் என கூறுவீராக அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த இடத்துல வந்து முகமது அப்படின்னு பிராக்கெட் பண்ணுறாங்க. முகமதுங்கிறது வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது நபிகள் நாயகத்தின் மூலமாக தான் திருக்குரான் இறக்கப்பட்டது, மனித குலத்திற்காக பொது சொத்தாக இறக்கப்பட்டது, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல. அப்படி இருக்கும் பொழுது பிராக்கெட் பண்ணுகின்ற அந்த அதிகாரத்தை மனிதர்களுக்கு யார் அளித்தது? திருக்குரானை கைவகுப்பதற்கு மனிதனுக்கு அதிகாரம் உள்ளதா? இது இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதா? இதுதான் என்னுடைய கேள்விங்க. ரெண்டாவது, உங்களோட வேண்டுகோள் இன்னொரு சின்ன அடிஷனல் கேள்வி இருக்குங்க. உழைப்பவனுடைய வியர்வை சிந்துவதற்குள் அவன் ஊதியத்தை வழங்கிடுன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இந்த நாட்டில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சனைங்க. அதை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, திருக்குரான் வந்து அரபு மொழியில் அருளப்பட்ட ஒரு வேதம்.
அதை வந்து வேறு வேறு பாஷைகளில் நிறைய பேர் மொழிபெயர்க்கிறாங்க. ஆங்கிலத்தில், தமிழில், மலையாளத்தில், தெலுங்கு, கன்னடம், உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையும் அந்த குரானை மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்க்கக்கூடிய நேரத்தில் அது நேரடி மொழிபெயர்ப்போட ஒரு ப்ராக்கெட்டில் என்ன செய்வாங்கன்னா ஒரு விளக்கத்தையும் போடுவாங்க. ப்ராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அதில் மூலத்தில் இல்லை, ஆனால் அது இதைத்தான் சொல்கிறது என்று விளங்குவதற்காக வேண்டி அந்த ப்ராக்கெட் போடுவாங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த ப்ராக்கெட் போடுற அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது? மொழிபெயர்க்கிற ஆளுக்க வந்து அவங்க கருத்தை ஏன் அதில் திணிக்கிறாங்க, ப்ராக்கெட்டை ஏன் போடுறாங்கன்னு கேட்குறாரு. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறணுங்க, குரானில் உள்ள அந்த போதனைகள் இருக்கு இல்லையா, அனைத்து மக்களுக்கும் சொல்லக்கூடிய போதனை இருக்கிறது. தொழுங்கள் என்று சொன்னால் எல்லா முஸ்லீமும் தொழணும். நோன்பு வையுங்கள், அது எல்லா முஸ்லீமும் என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். இப்படி ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் வந்து பொதுவானதாக இருக்கிறது. சில விஷயங்கள் அது முகமது நபிக்கு மட்டும் உள்ள கட்டளையாகத்தான் இருக்கும். அது உங்களுக்கு உரியதாக இருக்காது. உதாரணமாக, உமக்கு இந்த வேதத்தை நாம் வழங்கினோம். இந்த உமக்குங்கிறது யாரை குறிக்கும்? என்னையை குறிக்காது. எனக்கு வேதத்தை வழங்கலை, உமக்கு வேதத்தை வழங்கினோம் என்று சொன்னால் அந்த வேதம் வழங்கப்பட்ட முகமதை தான் குறிக்கிறது. அந்த இடத்தில் அது குறிக்குது என்று காட்டுவதற்காக பிராக்கெட்டில் முகமதே உமக்கு வேதத்தை வழங்கினோம் என்ற இடத்துல பிராக்கெட் போடுவோம். அப்படி போடலை என்று சொன்னால் அது எல்லாரையும் சேர்த்து குறிக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த அர்த்தம் வந்துடும். உமக்கு வேதத்தை வழங்கினோம் என்றால் எனக்கு எங்கே வேதத்தை வழங்கினா, எனக்கு அந்த வேதம் வழங்கப்படலையே. நீங்கள் அந்த வசனத்தை படிப்பீங்க, உமக்கு வேதத்தை நமக்கு எங்கே வேதத்தை வழங்கினா, பொய்யா இருக்கேன்னு நினைப்பீங்க. அப்போ அந்த தப்பான ஒரு கருத்து வரக்கூடிய இடத்தில் மாத்திரம் அந்த இடத்துல ஒரு பிராக்கெட்டை போட்டு இது முகமதுக்கு குறித்து சொல்லப்பட்டது, நம்ம அறிவே அதை சொல்லணும். இது அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்டது, இது பொதுவாக சொல்லப்பட்டது, இது குறிப்பாக சொல்லப்பட்டது, இந்த மாதிரி காட்டுவதற்கு தான் பிராக்கெட் போடுறமே தவிர, பிராக்கெட் இல்லாமலே அந்த கருத்தை விளங்கி கொள்ளுமே ஆனால் விளங்கி கொள்ளலாம். பிராக்கெட் இல்லாமல் சொன்னால் எப்படி விளங்கிடுவாங்க? சொல்வீராகன்னா அனைவரும் சொல்லணுமோ என்று விளங்கி கொள்வார்கள். இது முகமதுக்கு மட்டும் உள்ள ஒரு கட்டளையாக இருந்தால், உம்மை இறைவன் வந்து விண்ணுலகம் அழைத்து சென்றான் அப்படின்னு வசனம் வரும். உம்மைங்கிறது யார்? இது என்னையவா? உங்களை அழைத்து சென்றான் இல்லை. அப்போ முகமதை தான் அழைத்து சென்றிருக்கிறான். அந்த இடத்துல அந்த உம்மை யாரை குறிக்கும்? முகமதே உம்மை போடணுமா இல்லையா? அது எதுக்காக போடுறோம் என்றால், அது என்ன கருத்தை உள்ள வைத்திருக்கிறதோ அதை சாதாரண மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி தான் பிராக்கெட் போடுறோம். அந்த முன்னரில் குறிப்பிட்டுருவோம், பிராக்கெட்டில் போடப்பட எதுவும் மூலத்தில் இல்லாதது, அந்த இடத்தில் அந்த கருத்து வருகிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டி போட்டிருக்கிறோம் என்று நாங்களே சொல்லிடுவோம். எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் குறிப்பிட்டுருவாங்க. அதுக்காகத்தான் பிராக்கெட் போடுறோம். குரானில் இதை சேர்த்துடல. குரான் எந்த கருத்தை சொல்கிறதோ அந்த கருத்தை தான் நாங்கள் பிராக்கெட்டில் போட்டு என்ன செய்கிறோம், தெரிவிக்கிறோம். என் பேர் வந்து ஜெயசுதா. நான் வந்து ஹிந்து மதத்தை சார்ந்தவன். நான் தேவர் மதத்தை சார்ந்தவன். கேள்வி என்னென்னா, எனக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் நல்லபடியாக இன்னும் தொழுகி வந்து நல்லபடியாக கற்றுக்கணும். குரான் ஓதி பழகணும். அந்த கிளாஸுக்கு நான் போகணும். ஏன்னா நான் ரெகுலராக போய் பழக முடியாது. வாரத்தில் ஒரு டைம் போய் அந்த கிளாஸ் போய் இஸ்லாத்தை பற்றி கற்றுக்கணும். அதுக்கு என்ன வழின்னு நீங்கள் தான் சொல்லணும். அதான் என்ன இருக்கிறோம், இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. அல்லாஹுடைய வேதம்னு நாங்கள் நம்புகிறோம். குரான் அது தமிழில் வந்திருக்குது. அதுக்கு நோட்ஸ் எல்லாம் போட்டு விளக்கங்கள்லாம் கொடுத்து அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தாலேயே இஸ்லாத்தினுடைய பெரும்பாலான விஷயங்கள் தெரிஞ்சிடும். உங்களுக்கு கையில் கூட தமிழாக தந்திருக்கிறாங்க, அதை அறிந்து கொள்ளலாம். ஒன்று. இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் இறை தூதர் நம்புகிறோம் இல்லையா, அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சு செயல் எல்லாமே நூல் வடிவில் துவக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் அங்கு அசைவுகள் உள்பட எங்களுக்கு ரெக்கார்டில் இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அதுவும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நூல்களாக கிடைக்கிறது. அப்போ முகமது நபி என்னவெல்லாம் சொன்னாங்க, என்னவெல்லாம் செஞ்சாங்க என்று அறிந்து கொண்டால் போதும். அவ்வளோ குரான் இஸ்லாம் அவ்வளோதான். அல்லாஹ் குரானில் என்ன சொன்னானோ அதுக்கு பேர் இஸ்லாம். முகமது நபி என்ன சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அதுக்கு பேர் இஸ்லாம். வேறு யாரையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை. அப்போ குரானையும் நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளாக இருக்கக்கூடிய புகாரி, முஸ்லீமு, இது மாதிரி நூல்கள் இருக்கிறது. அதை வைத்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில பக்கங்களை ஒதுக்கி படித்து வந்தால் உங்களுக்கு தன்னால் நாலேஜ் வந்துடும். எந்த மனிதனுடைய சொல்ல நீ கேட்க வேண்டியதில்லை. அல்லாஹ் சொல்வதை கேளுங்க, முகமது நபி சொன்னதை கேளுங்க. அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க.
இந்து மதத்தில் வந்து ஏதாவது குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னா இந்த பில்லி சூனியம் இந்த மந்திர மாய் மாதிரி எல்லாம் ஏதோ வச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அது வந்து அது ஒரு குறிப்பிட்ட இடம் ஏதோ ஒன்று போய் பார்த்தோம்னா அது சரியாயிருன்றாங்க. ஆனால் முஸ்லீம் மதத்தில் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, வைக்க முடியாதுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி அது உண்மைதானுங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு. அதாவது எங்கள் மதத்தில் வந்து இந்த பில்லி சூனியம் என்று சொல்லி அதெல்லாம் எடுக்கிறோன்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க. உங்கள் மார்க்கத்தில் பில்லி சூனியம் இருக்குதா இல்லையான்னு கேட்குறாரு. இஸ்லாம் மார்க்கத்தில் முதல்ல இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையை எங்களுக்கெல்லாம் சொல்லித் தருகிறது. என்ன அடிப்படை என்று சொன்னால், மனிதன் என்பவன் மனிதனுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஆற்றலை கொண்டு மட்டும்தான் செயல்பட முடியும். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கடவுள் சக்தி எதுவும் மனுஷனுக்கு கிடையாது. இது பேசிக். இந்த பில்லி சூனியங்கிறது என்ன? அவன் எங்கே இருந்துக்கிறான், ஒருத்தன் எங்கே இருந்து கொண்டு என்னையை தொடக்கூட மாட்டான், என்னை பார்க்கக்கூட மாட்டான். அவன் எங்கே இருந்து என்னமோ செய்வான், எனக்கு வைத்த வலிக்கும், எனக்கு தலைவலி வந்துடும், என்னுடைய மனைவி விட்டு நான் பிரிஞ்சிருவேன், இப்படின்னு சொல்லி தான் பில்லி சூனியன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இப்படி ஒரு சக்தி மனுஷனுக்கு இருக்குமா? மனிதனுக்கு உள்ள சக்தி என்னன்னு கேட்டால், என்னை வந்து அடிக்க முடியுமான்னு அவன் அடிச்சுட்டு போகலாம், அறுவலை எடுத்து வெட்டாந்த வெட்டிட்டு போயிடலாம். அங்கே உட்காந்துக்கிட்ட உடனே கீழே விழுந்துருவீங்களா, இந்த செத்து போயிடுவீங்களா? இப்படியான ஒரு சக்தி மனுஷனுக்கு எங்கே இருக்கிறது? எந்த மனிதன் பில்லி சூனியம்னு சொல்லுகிறானோ அவனுக்கு நோய் வருது, அவன் சாப்பிட்றான், அவன் மலை ஜலம் கழிக்கிறான், நம்மளை மாதிரி தூங்குறான், அவனுக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்றான். எந்த வகையிலையும் மனுஷனுக்கு மேலே ஒரு சக்தி அவனுக்கு இல்லைன்னு நல்லா தெரிகிறது. ஆனால் அந்த பில்லி சூனியத்தில் நம்ம எப்படி நம்புகிறோம்? மனுஷனுக்கு மேலே ஒரு சக்தி அவனுக்கு இருக்கிறது, மனிதன் மாதிரி செயல்படாமல் அவர் மந்திரத்தில் என்னமோ செஞ்சிருவார் அப்படி நம்புகிறோம்ல. அந்த பேசிக்கை வந்து இஸ்லாம்